நார்மல் எம்எக்ஸ் பிளேயரில் வர ஆடை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு மேனேஜ் ஆப்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. மேனேஜ் ஆப்ஸ்க்குள்ளே போயிட்டு எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் கீழே வந்தீங்கன்னா கனெக்ஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு வைஃபை அண்ட் மொபைல் டேட்டா ரெண்டுமே டிக்காக இருக்கும். அது ரெண்டையும் எடுத்து விட்டுருங்க. கீழே கிளியர் டேட்டா அப்படிங்கிறதுல கிளியர் டேட்டா கொடுத்துட்டு கிளியர் ஆல் டேட்டா கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண மாதிரி அலோ ஆக்சஸ் அப்படின்னு கேட்கும். அலோ ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். நீங்கள் எத்தனை தடவை ரெஃப்ரெஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்ஸ் திரும்ப காமிக்காது. சாம்சங் யூசர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டேட்டா யூசேஜ்ன்னு இருக்கும். இந்த டேட்டா யூசேஜில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அலோடு நெட்வொர்க்ஸ் ஃபார் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே எம்எக்ஸ் பிளேயருக்கு போனீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயரில் வந்து மொபைல் அண்ட் ஒய்ஃபை, மொபைல் ஆர் ஒய்ஃபை ஒன்லி அப்படின்னு இருக்கும். ஒய்ஃபை ஒன்லியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகாது. இன்கேஸ் நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வரும். பட் சாம்சங் யூசர்ஸ்க்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.